ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சொல்ல நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அகர்தலாவில் இருக்குங்க. போனோட பார்த்து திரிபுரா வந்திருப்பா. திரிபுராக்குள்ளே அகர்தலா இருக்குது. திரிபுரா ஸ்டேட்டுங்க. அதுக்குள்ளே அகர்தலா இருக்குது. லோடு இறக்குற பக்கமே நம்மளுக்கு லோடாக இருக்குங்க. எங்கன்னா ஹைதராபாத் போக போகிறோம். பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ லோடு ஏற்றி முடித்தோம். மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. சரியாங்க 10:30க்கு பாய் ஓட்டு முடித்தோம். 11 மணி. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க. தண்ணி அப்படி ஜில்லுன்னு இருந்துச்சு. குளிச்சாச்சு. 10 நாள் ஆச்சுங்க. காலையில் தான் பில்லு வரும். பில்லை வாங்கிட்டு அப்படி கிளம்பலாங்க. முன்னாடி லோடு ஏற்றலாம் அதிகமாக காட்ட முடியல நிறைய, அதனால் கொஞ்சம் கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போடுறேன் பாருங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோடு தான் ஏற்ற போகிறேங்க. இது வந்து ரப்பரு டயர் தயாரிப்பாங்களே அதுக்கு போகிறதுங்க. எடுத்து பார்த்தாக்கா அப்புறம் ஒரு கால் போட்டாரு நேராக அந்த வண்டி இது போயிட என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அட்டி கணக்கு பட்டிருக்காருங்க. அட்டியில் எத்தனை மூட்டை வருதுன்னு. ஒரு மூட்டை மிஸ் ஆனாலும் அப்புறம் நம்ம வாடகையில் கழிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஓட போகிறாங்க. பாய் ஓடக்கு முன்னாடி இந்த கவர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கவர். இதுக்கு வந்து 300 வாங்கிட்டாங்க. அவங்களோட தான் இருந்தாலும் 300 வாங்கிட்டாங்க. இந்த கவர் போட்டு தான் லோடு ஏற்றணுமாம்மா. அதனால் கவர் போட்டிருக்குறோம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம தேவை வந்து பாய் மடிச்சு விட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றியாச்சுங்க. ஏற்றி முடிச்சு பாயெல்லாம் ஜம்முன்னு போட்டாச்சு. அடுத்தது கிளம்புறது தான். பில்லு பார்த்திங்கன்னா காலையில் வருமாமா. காலையில் பில்லு வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எத்தனை வண்டி போகுதுங்க. இது எல்லாத்துலேயும் ஆளு போகிறாங்க. இங்கே ஏதோ கட்சி மாநாடு போல் தெரியுது. அவ்வளோ வண்டி. நானே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100 வண்டி பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். அதுவும் கிட்டத்தட்ட 500 வண்டி பார்த்துருப்பேன். அத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள். ஆட்டோவில் காரு எல்லாம் ஃபுல்லாக போகிறாங்க. நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி போகிறாங்கனால இங்கேயும் அதே மாதிரி தான் கட்சி மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க கொடி கட்டிட்டு. சரியான மீன் பசியெல்லாம் போயிட்டு மண்ணு புளி தான் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிறாங்க. எப்போ முடியும் தெரிய மாட்டேங்கிறாங்க. மழை வந்துச்சுன்னா ஓட்ட முடியாது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்லேருந்து லோடு ஏற்றிட்டு போனோம் இல்லைங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு மேலே ஒரு கல் ஒன்று விழுந்துருக்கும். இந்த ஹிட்டாச்சி இருக்கு இல்லைங்க, ஜேசிபி, இந்த வண்டி தள்ளி விட்ருக்குங்க. நம்ம வீடு திறந்த பாருங்களுக்கு தெரியும். புழுதி நமக்கு முன்னாடி போன வண்டி புழுதி கிளப்பிட்டு போயிடுச்சு. பின்னாடியே போனோமா மேலே அந்த இப்போ தெரியுது பார்த்தீங்களா, மேலே ஒரு ஹிட்டாச்சி நிற்கிது. அது வந்து கல் அதே இடத்துக்கு தான் சேமு. கொஞ்சம் முன்னாடி கல் வந்து தள்ளி விட்டுருச்சுங்க. புழுதிக்கு ஒன்றும் தெரில, கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் நம்ம வண்டி மேலே விழுந்துருக்கும் பெரிய கல். ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு வண்டி ஒன்று ரிப்பேராகி நிற்கிது பாருங்கள். இது வந்து ரெண்டு நாளாக நிற்கிதுங்களாமா. பாவம், உள்ளே வந்து ஏதோ ஆயில் இது சீல் உடஞ்சிருச்சுங்க நடக்குது. வெயில் கிரீஸில் உருகிருச்சு வேறு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுராக்குள்ளேருந்து அசாமுக்குள்ளே என்ட்ரி ஆகிற பார்டரில் இருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த வண்டியில் உள்ளே போது பார்த்தீங்களா, இங்கே வருது பார்த்தீங்களா. நம்ம இந்த மாதிரி தான் உள்ளே போனோம். போய் எடை போட்டாங்க, வே பிரிட்ஜ் எடை போட்டு கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போனோங்க. ஆனால் நம்ம இப்போ வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் இடையெல்லாம் போட தேவையில்லைங்களாமா. ஆனால் எடை போடுற பக்கமாக கேட் பஸ் வாங்கிட்டு வரணுங்களாமா. அங்கே ஒரு ஆள் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் சொன்னார். அந்த மூங்கலில் ஒரு தடுப்பு வச்சுருக்காங்க. எம்டி வண்டி போய்க்கலாம் போல தெரியுது. லோடு வண்டி பிறகு ஒரு கேட் பாஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. நம்ம டிரைவர் போயிருக்காரு பார்த்தீங்களா. எம்டி வண்டிக்கு தூக்கி விட்டுக்கிறாங்க. நம்ம அந்த கேட் பாஸ் வாங்கிட்டு வந்து காட்டினதுக்கப்புறம் தான் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம் பார்டரில் இருக்குங்க. அசாம் பார்டர் முடிஞ்சு மேகாலயா பார்டர் என்ட்ரி ஆகிற இடத்துக்கு நிற்கிறேங்க. ஒரு 2 கிலோமீட்டரு. நேற்று பார்த்தீங்கன்னா திரிபுரா பார்டர் என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது, அப்படி காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே தான் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். எதுக்கு நிறுத்தி வச்சுருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடி சோனாப்பூர்லிங்க ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு பாலம் இருக்குங்க. வரும்போது சொல்லியிருப்போம், ஒரு பாலம் அது பிளாக் ஆகிடுச்சு. அது சின்ன பாலங்க, வண்டி வர வண்டி மட்டும்தான் வரும். அதனால் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. நான் 3 நாள் ஆகுன்ட்டாங்க. நாங்கள் பார்டருக்குள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா, அதாவது அசாம்லேருந்து மேகாலயா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆனோடனே பிரிட்ஜ் பிளாக் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. போக முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டோம் காட்டுக்குள்ளே. அங்கே தண்ணி கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது, கடையெல்லாம் இது இல்லை. அங்கே திருப்பிட்டு பார்க்கிங் வந்துட்டேங்க. நைட் வந்து இந்த பார்க்கிங்கில் ஒரு 12 மணிக்கு படுத்துட்டாங்க. படுத்து கால் எடுத்துக்கலாம், ஏன்னா நைட் ஓட்ட மாட்டாங்க ஹில்ஸுக்குள்ளே. படுத்துட்டோம். கால் எடுத்துகிட்டு போகும்போது இது சொன்னாங்க போலீஸ்காரங்க. சரி, இதுக்கு மேலே அங்கே இருந்தால் வேலைக்கு அது 3 நாளைக்கு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி போட்டு திரும்பி வந்து பார்க்கிங் நிறுத்திட்டேங்க. 3 நாள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வண்டி இங்கே தான் நின்றுருக்குது. வரும்போது பிளாக், வரும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் நிறுத்திட்டோம். போகும்போது 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 2 நாள் பிளாக் ஆகி நிற்கிது வண்டிங்க. நான் நிறுத்தியிருந்தேன். அந்த டைம் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரி, போய் போட்டு திரும்பி வந்துட்டோம். பரவாயில்ல, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே போயிட்டு வந்தனால பரவாயில்லைங்க. அப்படியே நான் ஏதோ ஒரு மளிகை கடை இருக்கான்னு பார்க்க போனால் அங்கே ஃபுல்லாக ஹோட்டல் தான் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக எஸ்டேட் இருக்குது. அது அப்புறமேலத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. உள்ளே போனோம்னா இது காய்கறி இருந்தால் வாங்கலான்னு போனேன். அந்த கடையில் ஹோட்டலில் தான் நிறைய இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு சமாளிக்கலாம். அப்புறம் கரெக்டாக இருக்கும். அங்கே போய் நான் நிற்கிற இடத்த காட்டுறேன் பாருங்க. பார்க்கிங் உள்ள இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக வண்டிங்க. நம்ம அப்படியே பார்க்கிங் நிறுத்தியாச்சு. பார்க்கிங் நிறுத்தினா காசு கேட்பாங்க. நிறைய பேர் ரோட்லேயே நிறுத்திக்கிறாங்க. நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் மெயினாக. அதனால் உள்ளே நிறுத்திக்கிட்டோம். இவ்வளோ தூரம் வரோம். உள்ளூருக்குள்ளே இருந்தாவே நிறைய பிரச்சனை வரும். வெளியூர்லேருந்து என்ன பண்ணுறது, அது நிறைய ஆந்திரா வண்டி நிற்கிது. நம்ம கூட லோடு ஏற்றுக்கு நின்ன வண்டி ஒன்று வருங்க. இப்போ லோடு ஏற்ற போகிறாங்க. அறதலால் அது லப்பர் தான் ஏற்ற போகுது. வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அது போக நிறைய தமிழ்நாட்டு வண்டிக்கார் போயிட்டாங்க. நாங்கள் நைட்டு காலைல எடுத்துகிட்டு வந்தோடனே ஆப்போசிட்டில் போனாங்க. எனக்கு சத்தம் போட்டோம்.
நிற்கல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரவே காணோம். ஒருவேளை அங்கேயே ஹில்ஸ்லேயே நிறுத்திட்டாங்க போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம நிற்கிற பார்க்கிங்க. இவங்கெல்லாம் வந்து 2 நாள் ஆச்சுங்களாம்மா. இப்போ இன்னும் 3 நாள் ஆகுது. வண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வண்டி மேலே நின்றுட்டுருக்குறேங்க. இங்கே பார்த்தீங்களா எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு ரோட்டில். கரெக்டாக ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் தெரியும் நம்மளுக்கு விட்டாங்கன்னா. நம்ம வண்டி இதான் நான் காட்டின பார்க்கிங்க. பின்னாடி பார்க்குறீங்களா மலை, அதை ஃபுல்லாமே இந்த டீ தோட்டங்க, டீ எஸ்டேட்டு. இதை நம்ம நிறுத்திக்கிற பார்க்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க 6 தான் ஆகுது. வெயில் பாருங்கள் அப்படியே 10 மணி மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் சீக்கிரம் வெடிச்சிருது இல்லைங்க. நம்ம ஊர் இருந்தால் இப்போ தான் இந்த டைமுக்கு தான் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். இங்கே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு நல்லா வெயில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திரா வண்டிக்காரர் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நேரத்தில் சாப்பிட்டாரு. நம்ம இப்போ தான் செஞ்சுட்ருக்குறோம். நாளைக்கு காலையில் சாப்பிட்டாரு. வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சுருக்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பருப்புங்க. கருப்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு. கருப்பருப்பில் காலி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு இருக்குது, அதான் போட்டு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி, சாப்பிட போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுது. அப்படியே சாம்பார் வச்சுருக்குறோம். இது வந்து பாசிப்பருப்பு குழம்பு பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு அப்படியே வரலான்ட்டு சாயந்தரம் நேரம் வந்தாங்க இந்த ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் பார்க்கலான்ட்டு. ஆனால் உள்ளே ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. உள்ளே ஆளுகளாக வேலை செஞ்சுருந்தாங்க. சரி உள்ளே போனால் எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேங்க. இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சது உள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 8 ஆகுதுங்க. அப்படியே சாப்பாடு உட்காந்துருக்குறோம். காலைல வச்சு சாம்பார் இருக்குது. நம்ம டிரைவர் தேவா சாப்பிட்ருக்குறாருங்க. நம்மளாம் சாப்பிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வண்டி ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலப்படியெல்லாம் நமக்கு அந்த பக்கம் வந்த வண்டியெலாம் இன்னும் நின்று தான் இருக்குது. இங்கேயும் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும். எல்லா வண்டி போச்சுன்னா அப்புறம் நம்ம காலைல தூங்கிட்டோம்னா ரொம்ப போக முடியாது. எல்லா வண்டி போகும்போது நம்மளுக்கு போய்க்கலாங்க, டைம் இருக்கும். இல்லாட்டி நைட்டில் தனியாக போக முடியாது. பார்த்தீங்களா கேட்டுச்சா? இங்கே ஒரு அனகலம் போயிட்டுருக்குது. அவர் குதுகலங்கிக்குது, லவ் பண்ணிட்டு இருக்கிறார் ஃபோனில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கீங்க. படுத்துட்டு வீடியோ போட்டிருந்தோம்னா இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து நான் கிளம்புற வீடியோ நாளைக்கு அப்படியே போடுறேன். சரிங்களா? பாய், டாட்டா.